ஹுசைனி சார் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போதே அவர் வந்து அவரோட ஸ்கல்ப்சர் வேணும் ரொம்ப அது ஒன் ஆஃப் த விஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர், அப்புறமா 3D மினியேச்சர் ஸ்கல்ப்சர் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அது ஒன்றும் வரல ஸ்கல்ப்சர் கிட்டேருந்து. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் ஹி ஹஸ் ஆர்டர்ட் டு டன் இட். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த லிஸ்ட். He is Mr. Karthik. He is a sculptor of this design. He will explain to you. சாருக்கு 22 வருஷமா என்னுடைய நண்பர் அவர். பேசிட்டு இருந்தேன். பல வருஷமாக எனக்கு ஒரு செலவு பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். இப்போ இந்த உடம்பு சரியில்லைன்றத வீடியோ யூடியூப்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானே கால் பண்ணி என்ன சார் ஆச்சு உங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் இல்லை சார் எனக்கு இப்போவாது எனக்கு அந்த என்னுடைய சிலையை பண்ணி கொடுங்க, நான் இறக்கத்துக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நேற்று தான் ஓரளவுக்கு வந்தது. முடிச்சுட்டு அனுப்பலான்னு நான் எதேர்ச்சியாக நேற்று வந்து முடிச்சுட்டு சாருக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். எனக்கு ஒரே ஒரு திருப்தி என்னென்னா, சாரு அந்த ஜீவன் பிரியறதுக்குள்ளே அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இது செஞ்சது வென்டிலேட்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு ஃபோட்டோ காமிச்சேன் நான். சூப்பர்னாரு. திஸ் வாஸ் த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஹி டோல் தட் இந்த ஸ்டாச்சு ஃபோட்டோ காமிச்சேன். சார் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு ஃபோட்டோ ஆச்சு அனுப்புங்க சார், அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு அவர் காமிச்சேன். சூப்பர்மான்னாரு. அப்புறமா கார்த்திக் நல்ல மனிதர் அவர். இந்த இழப்பை வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது. எல்லாருக்கூடையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு ஒரு இந்த செலவு பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அவருடைய இழப்பு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னும் ஒரு